என்னடா அண்ணன் சமீபத்தில் நிறைய ட்ரக்குக்கான அட்வைஸ் தராரு அப்படி நினைக்காதரா. நீ நல்லா இருந்த அப்படின்னா அதில் சந்தோஷப்பட வேண்டிய முதல் ஆள் உன் குடும்பம். அவங்க குடும்பத்தோட நானும் நிச்சயமாக இருப்பேன். நல்லா தானே நீ இருந்த, இப்போ தானே கொஞ்சம் வழி மாறி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வழியை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும்டா. அடுத்தவங்க யாரும் வரமாட்டாங்க. நிறைய இடத்துல ட்ரக்ஸ்லாம் வந்து எப்படி பழக்கிறாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக தராங்க, அதுக்கப்புறம் பழகிட்டோன்னா அதே குழந்தைங்கிட்ட காசு கேட்குறாங்க. நிறைய ஏழை மாணவர்களுக்குமே இந்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பழக்கத்தில் வேறு வழியே இல்லை அப்படின்னா அடுத்து திருடுவாங்க. காசு வேணும், பொருள் வேணும், திருடுவாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. செயின் ஸ்நாச்சிங் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஒரு நல்ல மாணவனை தீய மாணவனாக மாற்றுறது இந்த ட்ரக்குக்குள்ளே போகிறவங்க நிறைய பேர் ரெண்டு விதமாக போகிறாங்க. ஒன்று சப்ளை பண்ணுறவங்களும் அவங்களும் பாவர்ட்டியில் வேறு வழி இல்லாத சப்ளையர்ஸாக மாறிடுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. மேலேருந்து எந்த பெரிய மனுஷங்க அதுக்கு பின்னாடி இருந்தாலும் மாற்றுறது இந்த ஏழைங்க தான், கஷ்டப்படுறவங்க தான், குடிசை வீட்டில் இருக்கிறவங்க தான். அவங்க தான் வந்து லாலே மாட்டிக்கிறாங்க, மனசாட்சி கிட்டே மாட்டிக்கிறாங்க, அவங்க மனசாட்சிக்கிட்டே. அதே மாதிரி ஏழைங்க நிறைய பேர் இந்த ட்ரக்ஸை வந்து முதல்ல இலவசமாக கிடைக்குது, இந்த சின்ன பசங்களாம் இலவசமாக ஃப்ரீ தானேன்னு சொல்லி வாங்கிட்டு அதை பழகிட்டு ஒரு டைமில் அது காசு கொடுக்கும்போது அவங்க வந்து they go for the extreme behaviors of illegal behaviors which is really harmful for the nation. இந்த நாட்டே குட்டிச்சோறு ஆக்குற நிறைய காரியத்தில் அவங்க இறங்கிடுறாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்கள சின்ன வயசுலேயே நோட் பண்ணுங்கள். அவன் பெருசாக நோட் பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறான், யார்கிட்ட பழகிறான், எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் இருக்கான், யார் கூட ஃபோன் பேசுகிறான், யார் வீட்டுக்கு போகிறான், நம்ம வீட்டுக்கு வந்தால் கதவை சாத்துறானா, கதவை சாத்தலையா, நைட்டு தூங்க பெட்ஷீட் போற்றி தூங்குறானா, பெட்ஷீட் போத்தா தூங்குறானா, நைட்டு ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறான், என்ன செய்கிறான், பாத்ரூமில் என்ன செய்கிறான், வெளியே என்ன செய்கிறான். நீங்கள் இல்லாத போது வீட்டில் அவனை விட்டு வீடை பார்த்துக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவன் வீடை பார்த்துக்கிறான், அவன் லைஃப்பை கோட்டை விட்டுறான். குழந்தைங்க கூட அதிக நேரத்தை செலவழிங்க. பி வித் யுவர் சில்ட்ரன். மோஸ்ட்லி நீங்கள் ஃபோனுக்குள்ளே போயிட்டு, நீங்கள் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு, நீங்கள் உங்கள் உலகன்ற உங்கள் பர்சனல் லைஃப் ட்ரக்காக நினச்சி நீங்கள் அந்த ட்ரக்குக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா உங்கள் பர்சனல் க்ரோத்தை சில பேருக்கு ட்ரக் ஆகிடுது. உங்கள் பர்சனல் க்ரோத்தை ட்ரக் மாதிரி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சைல்டு நிச்சயமாக ட்ரக்குக்குள்ளே அடிக்ட் ஆகிடுவான். உங்கள் சைல்டை யாரும் காப்பாற்ற முடியாது. நாளைக்கு கீழே விழுந்த உடனே எழுந்து பேண்டேஜ் ஓட்டுறேன், கட்டு போடுறேன், சர்ஜரி பண்ணுறலாம் சொல்லி உங்கள் குழந்தைய சரி பண்ணுறதை விட இப்போயே தடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.